அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அப்படிலாம் பேச தெரியாதுங்க, நீட்டாக பேசணும் அப்படின்னு பழகிறதுக்கு நம்ம ஒன்றும் சிறந்த பேச்சாளரின் வாரிசுலாம் கிடையாது. என்னோடய தந்தை விவசாயி. என்னை வழக்கறிஞராக உருவாக்குனதே பெரிய சாதனை தான் எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் என்னோடய யூடியூப்பில் ஒரு அண்ணா, ஒரு சகோதரன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இவங்க தமிழகத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு. தமிழகத்துக்கெலாம் நான் ஒன்றும் செய்யலை. எனக்குமே நான் இன்னும் ஒன்றும் செய்யலை. பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன், வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். செய்யணும், தமிழகத்துக்காக நாம் ஏதாவது செய்யணும். அது மட்டும் இல்லை, நம்ம பிறந்த தேசத்துக்காக ஏதாவது பணியாற்றணும். நான் ஒன்றும் ஆர்மி கிடையாது, அதிகாரியும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம தனித்துறைகளில் எதுலையும் கிடையாது. பட் நாடு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத நல்லா உணரக்கூடிய சிந்தனையுள்ள நபர் தான் நான். நாட்டை ஒவ்வொரு பகுதியாக துண்டு துண்டாக போட்ட மாதிரி கண்ணாபின்னான்னு இருக்குதுங்க. எப்படி தெளிவுபடுத்துறது? ஏன்னா நான்லாம் சொல்ல வேணாம், சோசியல் மீடியா அழகாக விளக்கம் காட்டுது. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, யாருக்கிட்ட டச்சு செல் இல்லை, எல்லார்கிட்டையும் இருக்குது. ஸோ நான் மட்டும் ஒரு கை தட்டினாலும் ஓசை வராது. எல்லோரும் சேர்ந்து தான் இதை மாற்றத்தை கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியாதா? தெரியும். தெரிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இந்த படைப்புங்கிறது, என்னை படைத்த ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா? நான் பிறக்கணுங்கிற காலகட்டத்துக்கு கொண்டு என்னை தள்ளின அந்த சக்திக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது என்னை படைத்தவனுக்கு தான் தெரியும். கரெக்டாக போகுதா போகலையாங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஓகே, இருந்தாலும் தேசத்தின் மீது எனக்கும் பற்று இருக்குது, தமிழகத்தின் மீது அன்பு இருக்குது. தமிழக மக்கள் மட்டும் இல்லை, என் சொந்த ஊருக்கே ஏதாவது செய்யணுன்னு தான் ஆசை. சிறந்த பேச்சாளர்கள், நிறைய புரட்சியாளர்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கும் நாமளும் செய்யலாம் அப்படிங்கிற வெறி இருக்குதே தவிர எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரில. அதற்கான வழிகாட்டுதலும் இல்லை, வழி நெறிமுறையும் இல்லை. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். நம்மளை ஒன்றும் ரெட் கார்பெட் போட்டு வாங்கம்மா பேசுங்கம்மான்னு சொல்கிறதுக்கெலாம் ஆளே இல்லை. அதற்கான சூழ்நிலைகள் எனக்கு இன்னும் அமையலை. அமையும் போது அதை தக்க சமயத்தில் பயன்படுத்திக்குவேன். இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன்.